சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற 1-on-1 ரவுண்ட்ல பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்குதாம். அரங்கத்தை அதிர் வைக்கிற மாதிரி ஒரு பாடலை பாடி ஃபினாலேல அடியெடுத்து வைக்கிறதுக்கான எல்லா தகுதிகளையும் பவித்ரா வாங்கியிருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன் இந்த 3 நபர்களும் ஃபினாலேக்கு அடியெடுத்து வச்சுட்டாங்க. இனி வரக்கூடிய வாரங்கள்ல இவங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்க போறதில்ல. டைரக்டாக ஃபினாலே பாட போறாங்க. ஆனா டாப் 5ல இன்னும் 2 இடம் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 இடத்த யாரும் ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக டிக்கெட் ஃபினாலேக்கான அடுத்த ரேஸ் ஆரம்பிக்குது. இதுல இந்த வாரம் 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிற பெயர்ல ஒரு பேட்டில் வைக்கிறாங்க. அதுல அருண் ராஜேந்திரன், சிவானி இவங்க ஒரு பேட்டில்லையும், செந்தமிழன் அப்புறம் அறிவழகன் இவங்க ஒரு பேட்டில்லையும், பவித்ரா அப்புறம் ஹரிஷ் இவங்க ஒரு பேட்டில்லையும் மோதுறாங்க. இதுல பவித்ரா அப்புறம் ஹரிஷ் இவங்க மோதக்கூடிய அந்த 1-on-1 ரவுண்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ரவுண்டா இருக்குதாம். குறிப்பா இந்த 2 நபர்கள்ல யாராவது ஒரு நபர் தான் கோல்டன் வாங்கியிருக்காங்க. இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது பவித்ரா அப்புறம் ஹரிஷ் இவங்க 2 பேருமே பாடும்போது அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ்க்கான அந்த பாப்பர்ஸை ஷோ பண்றாங்க. அதுல பவித்ரா, ஹரிஷ் 2 பேருமே நிற்கும் போது பவித்ராவுக்கு தான் அந்த கோல்டன் கொடுக்கப்பட்டிருக்குதாம். ஆக மொத்தத்துல இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக போட்டு போடக்கூடிய 4 நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழன், அறிவழகன், சிவானி அப்புறம் பவித்ரா. இதுல ஒரு நபர் தான் இந்த வாரம் 4th ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி ஃபினாலே சேர்ல போய் உட்கார போறாங்க. அதுல பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடந்த வாரம் எள்ளுவைய பூக்களையே அப்படிங்கிற பாடலை பவித்ரா சூப்பரா பாடி கோல்டன் வாங்கினது மட்டும் இல்லாம சபேசனுக்கு நிகரா ஸ்டேஜுக்கு வந்து சபேசன் அப்புறம் பவித்ரா இந்த 2 நபர்கள்ல கடைசி நேரத்துல கொஞ்சம் சபேசன் பவித்ராவோட பெட்டரா பாடிட்டதால அவருக்கு அந்த 4th ஃபைனல்ஸ் பட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வாரம் அப்படி அமைய போறது கிடையாது. பவித்ரா கூட பாடக்கூடியவங்க எல்லாருமே சபேசன், சுஷாந்திகா, ஸ்ரீஹரி இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பெட்டரா பாடி போயிட்டாங்க. பவித்ரா கூட பாடக்கூடியது சிவானி, அறிவழகன், செந்தமிழன், இனியா இது மாதிரி நபர்கள் தான். அதுல குறிப்பா ஹரிஷ் கூட பவித்ரா மோதும் போது அது பவித்ராவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடுது. காரணம் என்னன்னா ஹரிஷ் இந்த சீசன் 5ல பெருசா கோல்டன் வாங்கி எல்லா வாரம் அப்ளாஸ் வாங்கினதில்ல. பவித்ரா அளவுக்கு பாடுறாரோ இல்லையோ ஓரளவுக்கு சுமாரா பாடக்கூடியவர். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பவித்ரா யூஸ் பண்ணி ஹரிஷோட பெஸ்டா 1-on-1 பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களாம். அது மூலயமா கோல்டன் வாங்கிக்கூடிய நபர்கள்ல பவித்ராவுக்கு ஒரு ஆள இடம் கிடைச்சி ஃபினாலேவுக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வாங்கி கடைசி நேரத்தில் ஸ்டேஜ்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. இதுல இப்ப பவித்ரா 4வது ஃபைனல்ஸா தேர்வாக போறாங்களா அப்படிங்கிறதான் கேள்வியே. ஆனா ப்ரோமோ வச்சு டீகோட் பண்ணும்போது செந்தமிழன் 4th ஃபைனல்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. காரணம் என்னன்னா ஜட்ஜஸ் அறிவிக்கும் போது அந்த கவுண்டவுன் சொல்லிட்டு சின்னு அப்படிங்கிற மாதிரி தான் உச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்த சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத மியூட் பண்ணிட்டாங்க. அவங்க உச்சரிக்கையோட இந்த வார்த்தையை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க சின்னுன்னு அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கும். சின்னுனா யாரு? செந்தமிழன் தான். ஒருவேளை இந்த வாரம் ஃபினாலே அடைபிடிக்கிறதுக்காக சின்னுன்னு அழைக்கப்படக்கூடிய செந்தமிழன் தேர்வானா கூட பவித்ராவுக்கு இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் ஒருவேளை இந்த வாரம் நல்லா இருந்து நாம டீகோட் பண்ண விஷயங்கள் தப்பா இருந்து பவித்ராவும் ஃபைனல்ஸா சூஸ் ஆகலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.